இந்த பொம்பளைட்டு இன்னைக்கு காசை வாங்காம போகவே கூடாது, நம்மளே ஏமாத்திடுது. ஐயோ வந்துட்டானே. அச்சோச்சோ. தம்பி உங்க அம்மா எங்கப்பா? அம்மா பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க. ஐயோ நான் இல்லைன்னு சொல்லிடுறா. அம்மா இல்ல, வெளில போயிருக்காங்க. அப்படியாப்பா, ஓகே ஓகே. இப்பதான் இந்த அம்மா அரிசி காய போட்டுட்டு இருந்தது, நான் வந்தோடனே அப்படியே உள்ள ஓடிடுச்சு. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கேயே முடிஞ்சிருப்போம். அந்த அம்மா வந்தோடனே அப்புறமா கேட்போம். இங்கே இருப்போம். போயிட்டான். அப்பாடா தப்பிச்சோம். வந்துருச்சா? அச்சோ மாட்டிக்கிட்டனே. ஏமா என்கிட்ட கடன் வாங்கும்போது மட்டும் நல்லா சிரிச்சுட்டே வாங்குறீங்க, இப்போ நான் வந்து அப்படியே ஓடி போய் உள்ளிஞ்சிக்கிறீங்க. எங்கம்மா என் காசை, எங்கம்மா என் காசை? ஏமா நான் உன்ட்டு ஜூஸ் ஆக்கி விட்டேன், என் காசு எங்கம்மா, எங்கம்மா என் காசை? நான் உன்ட்டு கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? மாதம் மாதம் வட்டி கொடுத்துருவோன்னு சொன்னேன்னா, நான் வரும்போதெல்லாம் வீட்டு பூட்டியே கிடக்கு. என்ன நினச்சிட்டீங்க எல்லாம்? சரி பிச்சைக்காரே கத்தாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்கு, கொஞ்சம் உள்ளே வந்து பேசுங்களேன் ப்ளீஸ். கொடுக்கும்போது மட்டும் நல்லா சிரிச்சுட்டே வாங்குறேன், இப்போ கத்துறதை பார்த்து உனக்கு அசிங்கமாக இருக்கா? எங்கம்மா என் காசு? கொடுமா என் காசை. ஒரு வாரம் டைம் கொடுங்க பிச்சைக்காரர், உங்கள் காசை எப்படியாவது கொடுத்துட்றேன் ப்ளீஸ். அம்மா அதெல்லாம் தர முடியாது. எதுக்கு ஒரு வாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது கூட்டிகிட்டு ஓடுறதுக்கா? அதெல்லாம் முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணு, உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுன்னா. ஐயோ பிச்சைக்கார வீட்டுக்கார்ட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், அவருக்கு தெரியாமல் தான் நான் வாங்கினேன், எப்படியாவது உங்கள் காசு கொடுத்துட்றேன் ப்ளீஸ் பிச்சைக்கார ப்ளீஸ். அதெல்லாம் தெரியாதும்மா, உங்கள் வீட்டுக்காரரை பார்த்தாதான் நான் போவேன். பிச்சைக்காரரு சிக்கன் பிரியாணி தான் வச்சுருக்கேன், ஒரு வாய் சாப்பிட்றீங்களா? சூடாக இருக்குது. ஏம்மா உன் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேன்னா? நான்லாம் 5 ஸ்டார் ரோட்டில் தான் சாப்பிடுவேன். உன் பிரியாணி வேணுன்னா உன் புருஷன் வாங்கி கொடுப்பேன். இப்போ என் காசு வந்து ஆகணும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இருங்க பிச்சைக்காரரே வந்துடுறேன். இந்தாங்க பிச்சைக்காரே, இதில் ஒரு 2000 ரூபாய் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, மீதி காசை நான் அப்புறமா ஒரு வாரத்தில் தந்துடுறேன் பிச்சைக்காரே. ஏம்மா இப்படியாம்மா பாதியாக கொடுத்தா? முழுசா தனமா கொடுத்தா? உன்னால் முழுசா கூட தர முடியாதாவா? பிச்சைக்காரரே உங்கள் அளவுக்கு நாங்கள் வசதி இல்லை பிச்சைக்காரரே, இல்லைன்னா உங்ககிட்டலாம் நாங்கள் கடன் வாங்குவோமா? ப்ளீஸ் பிச்சைக்காரரே இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, இந்த ஒரு வாரத்தில் உங்கள் காசு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் பிச்சைக்காரரே ப்ளீஸ். பிச்சைக்காரர் வீட்டுக்காரர் வர நேரமாச்சு, ப்ளீஸ் போங்க. இப்போ என்னமோ 2000 ரூபா கொடுத்தனால போகிறேன், அடுத்த வாரம் வருவேன், என் காசை வட்டியோட திருப்பி கொடுக்குறேன், இல்லை வளர்ந்துருவேன். அப்பாடா தப்பிச்சோம். இந்த பிச்சைக்காரன்ட்ட கடன் வாங்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. ஐயோ ஏம்மா அடுத்த வாரம் வட்டி கொடுக்கலன்னா உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், அப்புறம் நீங்கள் தான் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும், புரியுதா? ஐயோ அவருக்கு தெரிஞ்சு அவர் பெல்ட்டு கட்டியில் அடிப்பார். இல்லை பிச்சைக்காரே நான் உங்களுக்கு அடுத்த வாரம் எப்படியா கொடுத்துறேன். அந்த பயம் இருக்கட்டும்.